இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் விலாக். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நேற்று வின்னர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணி செலக்ட் ஆகியிருக்கீங்க. பட் ஒரு சில விஷயங்கள்னால அவங்க செலக்டட் ஆகலை. ஸோ எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்களும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களை எடுத்துருக்க மாட்டேன். ரெண்டாவது கமெண்ட்டில் லைக் எத்தனைன்னு சொல்லாமல் ஒரு சிலர் ஆன்சர் பண்ணி அதனால் அவாய்ட் ஆகிருக்கீங்க. ரெண்டாவது ஒரு சிலர் தனித்துவமாக ஒரு சில ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. பட் கமெண்ட்டில் கோட்டை விட்டுட்டீங்க. ரெண்டாவது கத்தரி ரகத்தை பற்றியும் கேட்டிருந்தேன், வேங்கேரி கத்தரி. அதை சொல்லாமலும் நீங்கள் கேன்சல் ஆகிருக்கீங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலர் இருந்தனால அதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அந்த 2 பேரை செலக்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. பட் உங்களோட ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொன்ன மாதிரி இல்லாதனால நான் உங்களை எடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. எனக்கு இதுக்கு செலக்ட் பண்ணவே இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு கரெக்டான விஷயங்களை சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வின்னர்ஸுங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எனக்கு செலக்ட் பண்ணவே ரிசல்ட்டு செலக்ட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நான் கரெக்டாக ஆன்சர் சொல்லி என்னை எடுக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் இந்த ரீசன் தான். ஸோ அதனால தான். ரெண்டாவது இதுதான் நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி வின் பண்ணவங்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் அதனால் நான் ஏற்கனவே வின்னர்ஸாக இருக்கனால உங்களை நான் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் நம்மக்கிட்ட முல்லைப்பூ இருக்குது. அது நல்லா கொஞ்சம் பூக்கள் கொடுத்துருச்சு. ஒரு சில அந்த பூக்கள் கொடுத்து அந்த வெறுமனை நின்றுட்டு இருந்ததை கொஞ்சம் கவாத் பண்ணி விட்றேன். அப்புறம் முட்டுக்கள் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு ஸோ மறுபடியும் தளிர்கள் அடுத்து முட்டுக்கள் சீசன் இருக்க வரைக்குமே இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். அப்புறம் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட்டும் பண்ண போகிறோம். நிறைய நம்ம ஒரு பர்பிள் கலர் கத்தரி இருக்குது. அதாவது நல்லா ஊதா கத்தரின்னு சொல்லுவாங்க. ஊதா நமக்கு தெரியும். அது நிறைய பேருக்கு அந்த கலர் பிடிக்கும். ஸோ அது நான் அது நம்மளுடைய இயற்கை இடுபொருள் பயன்படுத்தி நான் அதை இந்த ஒரு சீசனுக்கு எடுத்துகிட்டு அதுலேயும் நான் ஈல்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்ல வரேன்னா, அதில் நம்மளுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மண்ணை நல்ல நியூட்ரிஷன்ஸ் ஏற்படுத்துது. ஸோ அதில் வேர் வளர்ச்சி நல்லா அது செடி நல்லா கொஞ்சம் வாடலாக இருக்கும்போது கூட நீங்கள் நம்மளுடைய இயற்கை இடுபொருட்களை நீங்கள் அடியில் போட்டு நீங்கள் மண் கலவையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக நல்லா புது வேர்கள் உங்களுக்கு நல்லா வளருதுங்க. அதுவும் இல்லாமல் மண்ணில் நல்ல நுண்ணீர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ என்னுடைய கார்டன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். முள்ளுக்கல் போட்டு கல்லெல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கோழியும் வளர்க்குறேன். கோழி வச்சதுக்கப்புறம் தான் கார்டனிங்கே நான் பெரிய அளவில் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஒரு ரீசன் தான். அதனால் நான் கல் அந்த மாதிரி முள்ளெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே நீட்டாக அலைன் பண்ணணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். நான் கொஞ்சம் செங்கலெல்லாம் வாங்கி கொஞ்சம் அது மாதிரிலாம் கொஞ்சம் நீட்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா பிரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி இந்த 2 செட்டப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீட்டாக அடுத்து நம்ம ஆடிப்பட்டத்துக்குலாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய கார்டன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்புறம் நம்ம மிளகா செடியில் நம்மளுடைய விருந்தாளி கோழிங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இலையை கொத்தி கொத்தி சாப்பிட்ருவாங்க, கத்திரி செடி. ஸோ அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றணுன்னா அதனால் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வின்னர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்புறம் நம்ம இது மிதிப்பாகல்னு சொன்னாங்க. இந்த பாகல் நான் ரோஸ் செடியில் சும்மா வளருமான்னு போட்டேன். சீட்ஸ் எனக்கு கொஞ்சம் கிடச்சது, வெளியில் தான் வாங்கினேன். அது பாருங்கள் நல்ல சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் இயற்கையான விஷயங்களை நீங்கள் வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்டேயும் இருக்குது, நீங்கள் அதையும் வாங்கலாம். என்கிட்ட வாங்கணுன்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு பயோ ஃபெர்டிலைசர்லாம் தனித்தனியாக வாங்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட மிக்சடாக இருக்கும். அதனுடைய பெனிஃபிட்டும் நிறைய அட்வான்டேஜ் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கான அந்த டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க. சீக்கிரமாக அதை பற்றி நான் சொல்கிறேன். அது நம்மக்கிட்ட ப்ரௌச்சருமே இருக்குது. ஸோ அதை பற்றின ரிசல்ட்டு உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே சொல்கிறேன். அப்புறம் அந்த மிதிப்பாகல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் சைஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் அதுவுமே நல்லா பெருசாக இருக்குது. அப்புறம் அதுலேயும் ஒரு 3 வெரைட்டியில் இருக்குது. அது மாதிரி நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க, நம்ம விஷயங்களை ட்ரை பண்ணும்போது. அப்புறம் பன்னீர் ரோஸ் அழகாக ஒன்று பூத்துருக்காங்க. இன்னும் நிறையா வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் நம்ம இந்த வெயிலில் அதிகமாக அடியில் இயற்கை உரமாக இருந்தால் கூட கொஞ்சம் யோசித்து தான் கொடுக்குறோம். ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிடக்கூடாதுன்றனால. ஆனால் தண்ணி மட்டும் நல்லா கொடுத்துட்ருப்பேன். தண்ணியில் நியூட்ரிஷன்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துட்ருக்கேன்.
ஸோ அதனால் ஒரு சில முட்டுக்கள் தான் இருக்கும். அதுலேயும் வந்து நல்லா தளிர் எடுத்து இந்த மாதிரி முட்டுக்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்குது என்னுடைய செடியில். அப்புறம் பாருங்கள், இன்னும் முட்டுக்கள்லாம் இந்த பர்த்டே பார்ட்டி இந்த இந்த செடியில் வந்து நல்லாவே முட்டுக்கள் இருக்குது. கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான். ஸோ தொடர்ச்சியான நம்மளுடைய செடிகளில் வந்து நல்ல புதிய தளிர்களும் முட்டுக்களும் வரதுக்கு ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் செம்பருத்தி பூ அழகாக கலர்னு பளிச்சுன்னு மின்னுவாங்க. டெய்லி ஒரு 5 பூ கூட குறையாமல் கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு ஸ்டெம் தான் பெருசாக வச்சுருக்கேன். குட்டியாக ஒரு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அது நிறைய தொடர்ச்சியான முட்டுக்கள் இருக்கும். கீழே மல்பெரி பிளான்ட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் வந்து தண்டு கொஞ்சம் நல்லா ஆகட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு கண்ணுக்கு பாருங்களேன், முத்து முத்தாக தெரிகிறாங்களா, இவங்க தான் கோவக்காய். இவங்க இது மலேசியன் நீட்டுக்கோவன்னு சொல்லி வாங்கி வச்சேன். வாங்கி வச்சு கொஞ்சம் ஓரமாக நிழல்ல வச்சுருந்தேன். அதில் ஒரு 3 பிஞ்சுகள் வந்து வச்சாங்க. பட் வந்து அவ்வளோவா ஒரு ஈல்டு இல்லை. 2வது செடியும் வந்து அவ்வளோவா ஒரு வளர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ரீபாட்டிங் பண்ணி கொஞ்சம் பேக் மாற்றிட்டு நம்ம இயற்கை எரிபொருள் புவஸ்திரா கொடுத்துட்டு அப்புறம் வந்து வெயிலில் வச்சேன். நல்லாவே கொஞ்சம் காய் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நான் பச்சையாக இதை பறிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டேன். கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ கோவக்காய் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்காதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு செடினாலும் உங்கள் வீட்டில் வைங்க. இதுவுமே கட்டிங்ஸ் நான் வந்து என்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஓரளவு நார்மலாக வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இயற்கை எரிபொருளான புவஸ்திரா பயன்படுத்தி இந்த ஒரு செடியை நான் வந்து இந்த சீசனுக்கு வளர்த்துருக்கேன். இது வந்து அதாவது தைப்பட்ட அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வாடி இந்த செடி வதங்கி டெத் ஆகிற கண்டிஷன் இருந்துச்சு. ஒரு குச்சி மட்டும் காஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம இயற்கை எரிபொருளை கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு விதை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விதையை காட்டியிருப்பேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு விதைகள் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு இதே விதையை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மண்ணில் போடும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக வந்து அப்படியே சுற்றி தண்ணி ஊற்றிட்டு வரப்போ மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் முள்ளை போட்டேன் எங்கள் கோழிகளுக்கு பயந்து. குட்டி குட்டியாக வெள்ளை வேறு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில தளிர். அப்புறம் பார்த்திங்கன்னா செடி நல்லா எழுந்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட பொருள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நான் மேலே வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் என்ன இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. அப்புறம் வந்து நம்ம கவாத்து பண்ணதுக்கப்புறம் ஒரு சில முட்டுக்கள் இருந்தது. அதில் வந்து குட்டி குட்டியாக பூக்கள் மலர்ந்துருக்காங்க. இனிமேல் தான் இவங்களுக்கு அடி உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கொஞ்சம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. ஸோ டீத்தூள் வேஸ்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முட்டை ஓடலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா. அடுத்து நம்ம ரோஸ் செடிகளுக்காக ஒரு நிறைய கலப்பினங்கள் சேர்த்து நம்ம வந்து நம்மளே வீட்டிலே வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ரெடி பண்ண உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டு ஓகேங்களா. ஸோ அழகழகாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூக்கள் கொஞ்சம் காய்கள்லாம் பறிச்சாச்சு. இன்றைக்கி கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சார் ஒருத்தவங்க நம்மளுடைய கமெண்ட்டில் அவங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. மறுபடியுமே நிறைய சீட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் செலக்ட் பண்ணணும் ஆசை. பட் வந்து அவங்க வந்து அந்த ஒரே ஒரு ஆன்சர் தான் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2 இதில் அவாய்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கும்போது அவங்க யாருன்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க சார். அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பூரவள்ளி பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மூலிகை செடி. அது நம்ம வீட்டில் இருக்குது. அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஒரு 5 சொல்லுங்கள். அந்த கற்பூரவள்ளி மூலிகை பிளான்ட்டோட பெனிஃபிட் ஒரு 5 சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து லைக் எத்தனைன்னு சொல்லுங்கள். சீக்கிரமாகவும் கமெண்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் தனித்துவமாக ஏதாவது மோட்டிவேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுங்கள். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்களும் நாளைய வின்னர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.